ஜாலி ஸ்கவுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது ஒரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு நடைப்பயணம் செல்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நடைப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி சிறப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஹைக் ஒன் டே ஹைக், ஆஃப் டே ஹைக் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சி. இப்போ இதில் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஒரு ப்ளஸ் பண்ணுறாங்க. காடுடைய கிஃப்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நடைப்பயணம் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நடைப்பயணம் துவங்குது. இப்போ எதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், உட்ராப் சைன், வழித்தட குறியீடுகள், அதாவது தடம் பற்றி செல்லுதல், அந்த குறியீடுகளை பயன்படுத்தி அவங்க எங்கே போகணுமோ அங்கே போயிட்டுருக்காங்க. இதுக்கு யாரும் கைட்லைன்ஸ்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வழிநடுக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் அருகாமையில் நடந்து போகிற பக்கத்துலேயே என்ன செய்வாங்க, வனக்கலை குறியீடு போட்டிருப்பாங்க. அந்த குறியீடுகளை பார்த்துட்டு பை பெட்ரோல் வைஸ் அணியாக என்ன செய்கிறாங்க, அந்தந்த டீம் போகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டுட்டு போவாங்க. ஏன் அப்படி சொன்னால், உட்கிராப் சைன் போட்டுவிட்டு போகும்போது அதில் சில செய்திகள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த செய்திகள் எங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத, அந்த மெசேஜ், அந்த குறியீடுகளை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சி அதன் பிறகு தான் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய இடத்துக்கு போய் சேர முடியும். இவங்க ஏற்கனவே அதுக்கு என்ன செய்வாங்க, ஸ்கவுட் மாஸ்டர் அதுக்கு ஆல்ரெடி லீடர் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், அந்த குறியீடை பார்த்துக்கிட்டு அங்கே என்ன இருக்குது, மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்ட பிறகு அந்த செய்தி, அந்த துண்டு சீட்டில் என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்து கண்டுபிடிச்சி அதை குறிப்பெடுத்துக்கிறாங்க. அதை பற்றி என்ன செய்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அடுத்து ஒரு அணி போகிறாங்க. அந்த குறியீடை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, என்ன செய்தி இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிது. இப்போ நடந்து செல்லக்கூடிய பாதை, உட்கிராப் சைனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்னென்ன குறியீடுகள்லாம் பார்த்தாங்க, போகும்போது என்னென்னலாம் ஒரு புதிய பொருள்கள் அவங்களுக்கு கண்ணில் தென்பட்டுது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் வாக் வித் பர்பஸ். ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு செய்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வழிநடை பயணம் போயிட்டுருக்காங்க. இப்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், முக்கியமான இடங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த துண்டு சீட்டில் செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க போட்டிருக்கு. அந்த செய்தி தான் அதில் எழுதியிருக்கு. அந்த செய்தியை படித்து பார்த்துட்டு அவங்க செல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த துண்டு சீட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஆக்ஷன் சாங் எல்லோரும் சேர்ந்து ஆடணும் அப்படிங்கிறதான். அதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வழிநடை பயணம் செல்லும்போது சலிக்காமல் இருக்க, அலுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி குடியில் பயன்படுத்துகிறாங்க. இது வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை. அங்கே போய் உட்காந்து அந்த சத்திய ஞான சபையினுடைய வரலாறை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் குறிப்பெடுத்துக்கிறாங்க. இதுதான் வழிநடை பயணத்தை. சாதாரணமாக வழிநடை பயணம் என்பது ஜாலியாக கூட இருக்கும். அதோட ஒரு நோக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுடைய அந்த வரலாற்றை இப்போ அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை குறிப்பெடுத்துக்கிறாங்க நோட்டில். இதுதான் ஸ்கவுட்டில், கைடில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். வெளியில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து கண்டு ரசித்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிறாங்க. இப்போது ஞான சபை விட்டு வெளியில் வராங்க. வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இது சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை வடலூரில் இருக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் கூடிய தருமச்சாலைக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வழிநடை பயணம் அப்படிங்கிறது. இப்படி தான் பார்த்தீங்க அப்படி சொன்னால், அவங்க போகக்கூடிய பாதையை ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் அந்த உட்கிராப் சைனை பயன்படுத்தி செல்லக்கூடிய விஷயந்தான் வழிநடை பயணம். பார்த்துட்டு திரும்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, திரும்ப அவங்க முகாமிடத்துக்கு திரும்பி வராங்க. வரும்போது கப் செக்ஷன், அந்த எப்படி அந்த ஜாலியாக மகிழ்ச்சியாக வரக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது கைட் செக்ஷன். ஒவ்வொரு பிரிவுலையும் இருக்கக்கூடிய தனித்தனியாக திரும்பவும் தாங்க எந்த இடத்துலேருந்து புறப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு சேரும்.